அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புலிவலம் ரவி. என்னுடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோலையும் சரி, இனி வரக்கூடிய வீடியோலையும் சரி, நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நிக்கான் கேமராவின் செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்தி தான். ஏன்னா செட் பிக்சர் கண்ட்ரோல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு. அதனால இதை பார்ட்டா பிரிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பார்ட் வரைக்கும் இந்த வீடியோ வரும். இந்த வீடியோவில் செட் பிக்சர் கண்ட்ரோல் பத்தி ஒரு முழுமையான ஒரு தகவலை தொகுத்து வழங்க இருக்கேன். இன்னும் சொல்ல போனா செட் பிக்சர் கண்ட்ரோல் பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா ஒரு ஆரம்ப நிலை ஒளிப்பட கலைஞர்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த வீடியோ புரியும். நிக்கான் நிறுவனத்துல நீங்க DSLR கேமரா வச்சிருந்தாலும் சரி, மிரர்லெஸ் கேமரா வச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல நீங்க படம் எடுத்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம பாருங்க. நிக்கான் கேமராவின் செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்தி இனி வரப்போகிற இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோக்கள்ல நாம என்னென்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படிங்கறத முதல்ல நம்ம வரிசையா பார்த்தறலாம். செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்திய ஒரு பேசிக் மற்றும் ஹிஸ்டரி நம்ம பார்க்கலாம். இரண்டாவதா நிக்கான் கேமரா ஷூட்டிங் மெனுல செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தறலாம். மூணாவதா லேட்டஸ்ட் செட் பிக்சர் கண்ட்ரோல் என்னென்ன இப்ப கேமரால கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தறலாம். நாலாவதா புதிய செட் பிக்சர் கண்ட்ரோல் HLG மற்றும் அதற்கு காரணமான டோன் மோட் பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஐந்தாவதா நிக்கான் கேமராவுடைய 20 வகைகள் உள்ளடங்கிய கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படிங்கறதையும் பார்த்தறலாம். ஆறாவதா பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல காட்சிக்கு ஏற்றவாறு சிறிய மாற்றங்கள் செய்து உருவாக்கக்கூடிய மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை பத்தியும் நம்ம பார்க்கலாம். அடுத்து படம் எடுக்கக்கூடிய காட்சிக்கு ஏற்றவாறு நிக்கான் கேமராவில் மேனேஜ் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் மூலமாகவும் நிக்கானுடைய சாஃப்ட்வேர் ஸ்டுடியோ NX மற்றும் பிக்சர் கண்ட்ரோல் யூட்டிலிட்டி இதன் மூலமாக உருவாக்கக்கூடிய கிரியேட்டிங் கஸ்டம் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை பத்தியும் பார்க்கலாம். அடுத்து எட்டாவதா கிரியேட்டிங் கஸ்டம் பிக்சர் கண்ட்ரோல எப்படி நம்ம ஒரு கேமராவுக்கு, ஒரு மெமரி கார்டுக்கு, நிக்கான் இமேஜிங் கிளவுடுக்கு எப்படி நம்ம ஷேரிங் பண்றது, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்வது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கடைசியா செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் தொடர்பா இருக்கக்கூடிய அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக், அந்த தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது பேசிக் அண்ட் ஹிஸ்டரி. அதாவது போட்டோகிராஃபில எப்படி அப்பேச்சர் முக்கியமோ, ஷட்டர் ஸ்பீடு முக்கியமோ, ISO சென்சிட்டிவிட்டி முக்கியமோ, அந்த செட்டிங்ஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போன்று செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஒரு முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்கிறது செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல ரா ஃபார்மேட்ல படம் எடுக்கிறோம். அதை ஒரு போட்டோஷாப், லைட் ரூம், ஸ்டுடியோ NX இந்த மாதிரி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நமக்கு தேவையான அனைத்து எடிட்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்னுடைய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஜேபக்ல படம் எடுக்கிற ஒரு போட்டோகிராஃபருக்கு கூட ஒரு நல்ல ஒரு ஃபைனல் இமேஜ் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு மிக சிறந்த இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்தது ஒரு இமேஜ் குவாலிட்டி. போட்டோகிராஃபில ஒரு தரமான படம் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் தேவை அப்படின்னா, இமேஜ் கிளாரிட்டி, அதாவது படத்தினுடைய ஷார்ப்னஸ். அடுத்து பாத்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச், அதாவது நம்ம ஹைலைட்ஸ் ஏரியாவிலையும் ஷேடோஸ் ஏரியாவிலையும் நம்ம டீடைலை கொண்டு வர்றது அப்படின்னா அந்த படம் இமேஜ் குவாலிட்டியா இருக்கும். அடுத்தது பிட் டெப்த், அதாவது நம்ம 8 பிட்ல படம் எடுக்கிறோமா, 10 பிட்டா, 12 பிட்டா, 14 பிட்டா, 16 பிட்டா, இப்படி பிட்டை வச்சு அந்த படத்தினுடைய இமேஜ் குவாலிட்டியை நம்ம தீர்மானிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ISO சென்சிட்டிவிட்டில 0% நாய்ஸ், அதாவது நம்ம நாய்ஸே இல்லாம படம் எடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் குவாலிட்டியா இருக்கும். இப்படி இப்ப நம்ம மேல பார்த்த இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் ஒரு படத்தினுடைய இமேஜ் குவாலிட்டிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அது மாதிரி செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸும் ஒரு இமேஜ் குவாலிட்டிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து செட் பிக்சர் கண்ட்ரோல்ல கலர் மேனேஜ்மெண்ட், அதாவது செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் என்பது ஒரு படத்தின் கலர் மேனேஜ்மெண்ட் அல்லது கலர் தியரி அல்லது கலர் ரீப்ரொடக்ஷன் இவைகளோடு மிக நெருங்கிய ஒரு தொடர்புடைய ஒரு செட்டிங் செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆகும். அடுத்தது நிக்கானுடைய ஷூட்டிங் மெனு. நம்ம நிக்கான் கேமராவில் நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் மற்றும் காட்சியை பொறுத்து படம் எடுப்பதற்கு முன்பாக அமைக்கக்கூடிய ஒரு ஷூட்டிங் மெனுல முக்கியமானது செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனும் ஒன்னு அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. பொதுவா நம்ம ஒரு சப்ஜெக்ட் மற்றும் காட்சியை படம் எடுக்கும் போது அந்த சூழ்நிலையை பொறுத்து கேமராவில் நிறைய மெனு செட்டிங்ஸ் வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் பேலன்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ், கலர் ஸ்பேஸ், இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வைப்போம். அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு கேமரால வைப்போம். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மெனு செட்டிங்ஸ்ல முக்கியமானது தான் இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனும். ஏன்னா நம்ம என்ன காட்சியை படம் எடுக்கிறோம், என்ன சப்ஜெக்டை படம் எடுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல அதனுடைய வகையை வைக்கணும். வகை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோல்ல போயிட்டு அந்த செட்டிங்ஸ் நம்ம வைக்கணும். அடுத்து நிக்கான் DSLR ஆகட்டும், மிரர்லெஸ் கேமராவில் செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை எப்படி எந்தெந்த வகையில நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக்கா பார்த்தரலாம். அதாவது எல்லா நிக்கான் DSLR கேமரா ஆகட்டும், மிரர்லெஸ் கேமரா ஆகட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், ஷூட்டிங் மெனுல போயிட்டு அந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய என்ன டைப்ஸ் வேணும், அப்புறம் அந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் என்ன வைக்கணும் அப்படின்னு வைக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் பட்டன் மூலமாகவும் நம்ம செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை நம்ம அசைன் பண்ணி இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் டைப்ஸ்
டைப்ஸை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிக்கானுடைய மிரர்லெஸ் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐ பட்டனை அழுத்தி நமக்கு செட் பிக்சர் கண்ட்ரோலில் தேவையான டைப்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், அந்த ஐ பட்டனை அழுத்தி செட் பிக்சர் கண்ட்ரோலில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடியே கஸ்டம் செட்டிங்ஸ் மெனுல போயிட்டு அந்த கண்ட்ரோல்ஸ் மெனு செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் ஐ மெனு அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை நம்ம வந்து அசைன் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஐ பட்டன்ல இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ நிக்கான்ல வந்து பாத்தீங்கன்னா Z8 Z9 போன்ற மிரர்லெஸ் கேமராக்கள் வந்து F3 F4 அந்த ஃபங்க்ஷன் பட்டன்ல வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனையே அசைன் பண்ணிருப்பாங்க. அந்த F3 F4 பட்டனை அழுத்தி மெயின் கமாண்ட்ல நம்ம வந்து சுத்தும் போது நமக்கு தேவையான இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் நிக்கானுடைய Z52 Z52 மிரர்லெஸ் கேமராக்களை பாடியிலுடைய மேல்புறம் தனியா வந்து பாத்தீங்கன்னா செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனுக்குனே ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை பிரஸ் பண்ணியும் நம்ம வந்து நமக்கு என்ன வகை வேணுமோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம பேசிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ என்னென்ன மாதிரி செட் பிக்சர் கண்ட்ரோல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். DSLR அண்ட் மிரர்லெஸ் ரெண்டுலயுமே நம்ம பார்த்தரலாம். ஒன்னு வந்து ஆட்டோ, 2 ஸ்டாண்டர்ட், 3 நியூட்ரல், 4 விவிட், 5 மோனோக்ரோம், 6 ஃபிளாட் மோனோக்ரோம், அதுக்கு அடுத்து டீப் டோன் மோனோக்ரோம், அடுத்து போர்ட்ரைட், ரிச் டோன் போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், ஃபிளாட், செட் பிக்சர் கண்ட்ரோல் HLG, இப்படி 12 வகையான செட் பிக்சர் கண்ட்ரோல் வகைகள் ஒரு DSLR ஆகட்டும் மிரர்லெஸ் கேமராவாகட்டும் இப்போ நம்ம வந்து நடைமுறையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது நிக்கான் DSLR ஆகட்டும் மிரர்லெஸ் கேமரா ஆகட்டும் இதுல வந்து மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, அதை வந்து எப்படி மாத்துறது அப்படிங்கறத பார்த்தலாம். பொதுவா நிக்கான் DSLR கேமராவாகட்டும் ஒரு மிரர்லெஸ் கேமராவாகட்டும் அதோட செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு 12 வகையான செட் பிக்சர் கண்ட்ரோல் டைப்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு ஷார்ப்பனிங், ஒரு மிட்ரேஞ்ச் ஷார்ப்பனிங், ஒரு கிளாரிட்டி, ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு சேச்சுரேஷன், ஒரு ஹியூ, இந்த ஆப்ஷனுடைய வேல்யூவை என்ன டைப்ஸ் நம்ம படம் எடுக்க போறோமோ அந்த டைப்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு ப்ரீசெட் பண்ணிருப்பாங்க. இப்போ மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோல்னா என்னன்னா அவங்க ப்ரீசெட் பண்ணதை நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்தி அமைக்கலாம். இப்போ உதாரணமா ஷார்ப்பனிங்கை நம்ம வந்து கூட்டலாம் குறைக்கலாம், மிட்ரேஞ்ச் ஷார்ப்பனிங்கை கூட்டலாம் குறைக்கலாம், இப்படி நம்ம பண்றோம் பாத்தீங்களா. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. இதை நம்ம வந்து கேமராவில் 2 வழியில செய்யலாம். ஒன்னு வந்து வழக்கம் போல ஷூட்டிங் மெனுல போயிட்டு பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து நமக்கு தேவையான குயிக் ஷார்ப்பனிங், மிட்ரேஞ்ச் ஷார்ப்பனிங், கிளாரிட்டி, கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹியூ இந்த ஆப்ஷன்ல நம்ம வந்து ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வழி. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிக்கானுடைய மிரர்லெஸ் கேமராக்கள்ல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் மூலமாகவும் ஐ பட்டன் மூலமாகவும் செட் பிக்சர் கண்ட்ரோல் வகையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம மல்டி செலக்டர் அழுத்தணும்னு வச்சுங்களேன், அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பட்டன் இருக்கும். அந்த டவுன் பட்டனை அழுத்தினா அந்த மானிட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குயிக் ஷார்ப்பனிங், மிட்ரேஞ்ச் ஷார்ப்பனிங், கிளாரிட்டி, கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹியூ போன்ற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் படம் கொடுத்துருக்கேன், இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு எளிமையா புரியும். அடுத்து செட் பிக்சர் கண்ட்ரோலுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம படம் எடுக்கும் சூழ்நிலையில் உள்ள சப்ஜெக்ட் மற்றும் காட்சியை பொறுத்து அந்த படத்தை வந்து தரமாகவும் அதாவது குவாலிட்டியாகவும் மேம்படுத்தி அப்படின்னா என்ஹான்ஸ்மெண்ட், இப்படி நம்ம ஒரு சிறப்பா உருவாக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் தான் இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்கிறது இமேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம். அது செட் பிக்சர் கண்ட்ரோல் என்பது நிக்கான் கேமராவில் உள்ள இமேஜ் ப்ராசஸர் மூலம் உருவாக்கக்கூடிய ஒரு இமேஜ் ப்ராசஸிங் சிஸ்டம் என்று கூறலாம். இதன் மூலம் நம்ம வந்து ஷார்ப்பனிங், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ், சேச்சுரேஷன், ஹியூ போன்ற ஆப்ஷன்களை சப்ஜெக்ட் மற்றும் காட்சிக்கு ஏற்றவாறு ஃபைன் டியூனிங் செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்கிறது ஷூட்டிங் மோடுகளில் செட் பிக்சர் கண்ட்ரோல். அதாவது புரோகிராம்டு ஆட்டோ மோட், ஷட்டர் பிரியாரிட்டி ஆட்டோ மோட், அப்ரைஸ்டு பிரியாரிட்டி ஆட்டோ மோட் மற்றும் மேனுவல் மோட் போன்ற ஷூட்டிங் மோடுகளில் சப்ஜெக்ட் மற்றும் காட்சிக்கு ஏற்றவாறு செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷனில் அதன் வகைகளை மேனுவலாக நாம் தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்தது மற்ற ஷூட்டிங் மோட்ல செட் பிக்சர் கண்ட்ரோல். அதாவது கேமரால பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ மோட் இருக்கு, போர்ட்ரைட் மோட், லேண்ட்ஸ்கேப் மோட், மேக்ரோ மோட், ஃபோர்ஸ் மோட், நைட் போர்ட்ரைட் மோட், கிட்ஸ் மோட் மற்றும் சீன் மோட், எஃபெக்ட் மோட், இந்த மாதிரி மற்ற ஷூட்டிங் மோடுல நம்ம காட்சிக்கு ஏற்றவாறு கேமரா என்ன பண்ணும் தானாவே செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல அதனுடைய வகையை வந்து அது செலக்ட் பண்ணிக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது செட் பிக்சர் கண்ட்ரோலுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நிக்கான் நிறுவனம் ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 1999 ஆண்டுக்கு முன்பு வெளியிட்ட கேமராக்கள்ல வந்து செட் பிக்சர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்ல. என்ன காரணம் அப்படின்னா அந்த கேமராக்கள்ல வந்து சாதாரண ஒரு இமேஜ் ப்ராசஸிங் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது. அதுல வந்து ஒரு கான்ட்ராஸ்ட், இமேஜ் ஷார்ப்பனிங், சேச்சுரேஷன், ஹியூ போன்ற ஆப்ஷன்களை மாற்றும் அட்வான்ஸ்டு ப்ராசஸிங் பவர் இல்ல. ஏன்னா அந்த கேமராக்கள்ல வந்து குறைந்த இமேஜ் ப்ராசஸிங் இன்ஜின் ஸ்பீடு போலவே மெமரி கார்டின் ஸ்பீடும் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால அதுல வந்து செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து அதுல கொடுக்கப்படவில்லை. அதுக்கு அடுத்து நிக்கான் D1 கேமரா, அதாவது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் DSLR கேமரா. 1999 ஆண்டு வெளிவந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் DSLR கேமரா என்ற பெருமை கொண்ட நிக்கான் D1 கேமராவிலும் மற்றும் அதற்கு பிறகு வெளிவந்த நிக்கான் D1HA, D1X, D100 போன்ற இந்த சில கேமராக்களிலும் இமேஜ் ஷார்ப்பனிங், டோன்
காம்பன்சேஷன், அதாவது கான்ட்ராஸ்ட், அப்புறம் ஹியூ அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி சில ஆப்ஷன் மட்டும் தான் அதுல பொதுவா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. செட் பிக்சர் கண்ட்ரோல் ஹிஸ்டரியில அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது 2003ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D2 கேமரால பாத்தீங்கன்னா படங்களை மேம்படுத்த, அதன் தரத்தை உயர்த்த முதல்ல இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில தங்களுடைய கேமராக்கள்ல கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தது மூலமா டோன் காம்பன்சேஷன், இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா டோன் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இமேஜ் ஷார்ப்பனிங், ஹியூ அட்ஜஸ்ட்மெண்ட், இப்படி சில ஆப்ஷனை மட்டும் அந்த ஷூட்டிங் மெனு ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருந்தது. நிக்கான்ல வந்து அதுக்கு அடுத்து என்ன அப்டேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில கொண்டு வந்தாங்க. அப்ப புதுசா வந்து ஆப்டிமைசிங் இமேஜ் அப்படின்றதையும் அவங்க புதுசா கொண்டு வந்தாங்க. அதாவது 2004ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D70 கேமரால பாத்தீங்க அப்படின்னா படங்களை மேம்படுத்துறதுக்கு ஆப்டிமைசிங் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை புதுசா நிக்கான் நிறுவனம் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற தலைப்பின் கீழ முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது நார்மல், விவிட், ஷார்ப்பர், சாஃப்டர், டைரக்ட் பிரிண்ட், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், இப்படி ஒரு 7 வகையை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்து 8ஆவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிமைசிங் இமேஜ் ஆப்ஷன் வரிசையில் ஷார்ப்பனிங், கான்ட்ராஸ்ட், கலர் ரீப்ரொடக்ஷன், சேச்சுரேஷன், ஹியூ, இந்த மாதிரி ஆப்ஷனை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் அந்த ஆப்டிமைசிங் இமேஜ் ஆப்ஷன் கீழே அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க என்ன அப்டேட் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட், இதுவும் வந்து ஒரு நியூ ஆப்டிமைஸ் இமேஜ் வரிசையில கொண்டு வந்தாங்க. 2005ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D200 DSLR கேமராவில் இந்த ஆப்டிமைஸ் இமேஜ் ஆப்ஷன் வரிசையிலேயே முதல்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ஒரு புதிய வகையை வந்து நிக்கான் நிறுவனம் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா அப்டேட்டா நிக்கான் யூனிக் பிக்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எப்ப அப்படின்னா நிக்கான் நிறுவனம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வரிசையில தொடர்ந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி 2007ஆம் ஆண்டு நிக்கான் D3 மற்றும் D300 DSLR கேமராக்கள்ல முன்னாடி இருந்துச்சு பாத்தீங்களா அந்த ஆப்டிமைஸ் இமேஜ் ஆப்ஷன், அதுக்கு பதிலா அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிக்கான் யூனிக் பிக்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கறத இந்த இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் தலைப்பின் கீழ தான் அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷூட்டிங் மெனுவில் செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன் அப்படிங்கறத புதுசா அவங்க அறிமுகம் பண்ணாங்க. அந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல முதல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த விவிட் ஆப்ஷனை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், நியூட்ரல், மோனோக்ரோம், இப்படி ஒரு 3 புதிய வகையை சேர்த்து 4 வகையை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுல ஏற்கனவே இருந்த நார்மல் அப்படின்ற ஒரு ஆப்டிமைஸ் இமேஜ் வகை தான் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பேர்ல இருக்கு. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற ஆப்டிமைஸ் இமேஜ் வகை பாத்தீங்கன்னா மோனோக்ரோம் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து இந்த கேமரால என்னதான் புதுசா கொண்டு வந்தாங்க அப்படின்னா நியூட்ரல் அப்படின்ற ஒரு பிக்சர் கண்ட்ரோல் மட்டும் புதுசா அவங்க அறிமுகம் செஞ்சாங்க. இதை தவிர பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாடிஃபையிங் பிக்சர் கண்ட்ரோலை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து கிரியேட்டிங் கஸ்டம் பிக்சர் கண்ட்ரோலை உருவாக்கக்கூடிய மேனேஜ் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனையும் அவங்க வந்து புதுசா அறிமுகம் பண்ணாங்க. அடுத்து போர்ட்ரைட் லேண்ட்ஸ்கேப், இது வந்து நிக்கான் D90 கேமரால ஒரு புதிய பிக்சர் கண்ட்ரோலா கொண்டு வந்தாங்க. அதாவது 2008ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D90 கேமராவில் போர்ட்ரைட் மோடும் லேண்ட்ஸ்கேப் மோடும் இந்த 2 மோடையும் புதிய செட் பிக்சர் கண்ட்ரோலா அந்த நம்ம செட் பிக்சர் கண்ட்ரோல் வரிசையில அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து பிளாட் பிக்சர் கண்ட்ரோல், அதாவது 2014ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D810 கேமராவில் பிளாட் அப்படின்ற ஒரு புதிய பிக்சர் கண்ட்ரோல் வகை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வீடியோ எடுப்பதற்காக இந்த பிளாட் மோட முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து ஆட்டோ பிக்சர் கண்ட்ரோல் நிக்கான் D7500, அதாவது 2017ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் D7500 கேமராவில் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு புதிய பிக்சர் கண்ட்ரோல் வகையை செட் பிக்சர் கண்ட்ரோல் வரிசையில முதல்முறையா அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல், இது வந்து நிக்கானுடைய மிரர்லெஸ் கேமராவில் அறிமுகம். அதாவது 2018ஆம் ஆண்டு முதல்ல நிக்கான் நிறுவனம் வந்து நிக்கான் Z6 மற்றும் Z7 மிரர்லெஸ் கேமராவை கொண்டு வந்தாங்க. அந்த கேமராவில் கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. 20 வகையான அந்த கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல் வகைகள் அதுல இருந்துச்சு, முதல்முறையா அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து செட் பிக்சர் கண்ட்ரோல் HLG நிக்கான் Z8, அதாவது 2023ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் Z8 மிரர்லெஸ் கேமராவில் செட் பிக்சர் கண்ட்ரோல் HLG என்ற ஒரு புதிய வகையை ஷூட்டிங் மெனு வரிசையில முதல்முறையா அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் HLG, மோனோக்ரோம் HLG, பிளாட் HLG, இப்படி 3 வகையை அதுல வந்து அறிமுகம் பண்ணாங்க. அடுத்து பிளாட் மோனோக்ரோம், டீப் டோன் மோனோக்ரோம், ரிச் டோன் போர்ட்ரைட், இது வந்து நிக்கான் ZF, இதுவும் நியூ பிக்சர் கண்ட்ரோல் தான். அதாவது 2023ஆம் ஆண்டு வெளிவந்த நிக்கான் ZF மிரர்லெஸ் கேமராவில் இந்த பிளாட் மோனோக்ரோம், டீப் டோன் மோனோக்ரோம், ரிச் டோன் போர்ட்ரைட், இந்த 3 புதிய வகையும் இந்த செட் பிக்சர் கண்ட்ரோல் வரிசையில முதல்முறையா அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து ஹைலைட்ஸ் ஏரியா, ஷேடோஸ் ஏரியா, மிட்டோன்ஸ் ஏரியா, அதாவது நம்ம வந்து செட் பிக்சர் கண்ட்ரோல் ஆப்ஷன்ல ஒவ்வொரு வகைகளையும் பார்ப்பதற்கு முன்பாக அதோடு தொடர்புடைய ஒரு படத்தின் ஹைலைட்ஸ் ஏரியா, ஷேடோஸ் ஏரியா, மிட்டோன்ஸ் ஏரியா, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம். இப்போ நீங்க இந்த சார்ட் பாருங்க. முதல்ல நம்ம வந்து ஹைலைட்ஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்த்தறலாம். அதாவது ஒரு படத்தின் வெள்ளையான பகுதிகளில், அதாவது ஒயிட்ஸ் ஏரியாவில் டீடைல்ஸ் சற்று தெரியுமாறு, அதாவது கொஞ்சமா தெரியும், அந்த ஒயிட்ஸ் ஏரியாவில் டீடைல்ஸ் வந்து கொஞ்சமா தெரியும், அந்த மாதிரி அமைந்த பகுதிக்கு வந்து ஹைலைட்ஸ் ஏரியா அப்படின்னு பேரு. நீங்க படம் பாருங்க, நீங்க இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும். இந்த சார்ட்ல பாருங்க மிட்டோன்ஸ் ஏரியாவுக்கும்
ஒயிட்ஸ் ஏரியாவுக்கும் இடைப்பட்ட ஏரியா வந்து ஹைலைட்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஷேடோஸ் ஏரியா, அதாவது ஒரு படத்தினுடைய கருப்பான பகுதிகளில் வந்து, அதாவது பிளாக்ஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதுல வந்து டீடைல் வந்து கொஞ்சமா தான் தெரியும். டீடைல்ஸ் வந்து கொஞ்சமா தெரியுற அந்த பகுதிக்கு வந்து ஷேடோஸ் ஏரியா அப்படின்னு பேரு. அதாவது இப்போ நீங்க இந்த சார்ட்டை பாருங்க, பிளாக்ஸ் ஏரியாவுக்கும் மிட்டவுன்ஸ் ஏரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து ஷேடோஸ் ஏரியா அப்படின்னு பேரு. அடுத்து மிட்டவுன்ஸ் ஏரியா, அதாவது இப்போ நீங்க சார்ட்டை பாருங்க, ஷேடோஸ் ஏரியாவுக்கும் ஹைலைட்ஸ் ஏரியாவுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா டீடைல் நல்லா தெரியும். அதிக விவரங்கள் வந்து இதுல இருந்து அடங்கியிருக்கும். இதுக்கு பேர் வந்து மிட்டவுன்ஸ் ஏரியா. அதாவது நம்ம ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த படத்துல வந்து ஹைலைட்ஸ் ஏரியா இருக்கணும், மிட்டவுன்ஸ் ஏரியா இருக்கணும், ஷேடோஸ் ஏரியா இருக்கணும். இது மூணும் அமைஞ்சாதான் அந்த படம் வந்து நல்ல படம். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்களும் செட் பிக்சர் கண்ட்ரோலோட மிக நெருங்கிய தொடர்புடையது. அது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்த இந்த பார்ட் 1 வீடியோவில் பேசிக் மற்றும் ஹிஸ்டரியை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய செல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. அடுத்து பார்ட் 2 வீடியோவில் நாம செட் பிக்சர் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் பத்திய என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு முழுமையான வீடியோக்களா அடுத்து வர இருக்கு. அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி.